ஹாய், இன்னைக்கு நம்ம பயோகெமிஸ்ட்ரி பிட்ஸ்ல ரீசனிங் அவுட் கொஸ்டின் சீரீஸ்ல எபிசோட் 4 why there is hemorrhage in vitamin K deficiency. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் விட்டமின் கே ஓட முக்கியமான ஃபங்க்ஷன் தெரியணும். இட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் 4 இம்பார்ட்டன்ட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ், தட் இஸ் ப்ரோத்ரோம்பின் ஃபேக்டர் 2, அது தவிர 7, 9 and 10, அது தவிர ஃபியூ நேச்சுரல் ஆன்டிகோயாகுலன்ஸ் லைக் புரோட்டீன் சி அண்ட் எஸ். ஸோ 2, 7, 9, 10 புரோட்டீன் சி அண்ட் எஸ் requires விட்டமின் கே. அந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ்க்கு விட்டமின் கே என்ன பண்ணும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொல்லணும். அதாவது அந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸில் குளூட்டாமிக் ஆசிட் ரெசிடியூஸ் இருக்கும். அந்த குளூட்டாமிக் ஆசிட் ரெசிடியூஸ்க்கு விட்டமின் கே ஆக்சஸ் அ கோ என்சைம் அண்ட் கன்வெர்ட்ஸ் தட் குளூட்டாமிக் ஆசிட் இன்டு காமா கார்பாக்சி குளூட்டாமிக் ஆசிட் ரெசிடியூஸ். இதுக்கு பேர் GLA ரெசிடியூஸ்னு சொல்லுவாங்க. இந்த GLA ரெசிடியூஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா தான் கால்சியம் வந்து இந்த இடத்துல பைண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் தான் தீஸ் ப்ரோட்டீன்ஸ் will attach to phospholipid surfaces especially of platelets. அதுதான் முக்கியமான ஒரு ஸ்டெப் கொயாகுலேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஸோ இப்போ நம்ம விட்டமின் கே டெஃபிஷியண்டா இருந்துச்சுன்னா இந்த குளூட்டாமிக் ஆசிட் ரெசிடியூஸ் இன் தோஸ் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் 2, 7, 9, 10 வந்து காமா கார்பாக்சிலேஷன் ஆகாதனால இன்ஆக்டிவ் ப்ரீகர்சர் புரோட்டீனா இருக்கும். அந்த புரோட்டீன் பேரு பிவ்கா, புரோட்டீன்ஸ் இன்டியூஸ்ட் பை விட்டமின் கே ஆப்சன்ஸ். இதனால என்ன கான்சிக்வன்சஸ் நடக்கும்? இந்த இன்ஆக்டிவ் ஃபேக்டர்ஸால கால்சியம் பைண்ட் பண்ண முடியாது, பிளேட்லெட் சர்ஃபேஸோட அடேர் பண்ண முடியாது. அதனால ஃபெயிலியர் ஆஃப் ஃபிப்ரின் கிளாட் ஃபார்மேஷன். இதனால கொயாகுலேஷன் டிஃபெக்டிவ் ஆகும், ப்ரொலாங்டு ப்ரோத்ரோம்பின் டைம் அண்ட் டெண்டன்சி டு ப்ளீட் ஹெமரேஜ் வரும். ஸோ இன் ஷார்ட் சம்மரி பார்த்தீங்கன்னா விட்டமின் கே டெஃபிஷியன்சியில் 2, 7, 9, 10 அப்படிங்கிற கிளாட்டிங் ஃபேக்டர்ஸோட டிஃபெக்டிவ் காமா கார்பாக்சிலேஷன் ஆஃப் குளூட்டாமிக் ஆசிட் ரெசிடியூஸ் நடக்கும். அதனால கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் இன்ஆக்டிவா இருக்கும். அதனால இம்பேர்ட் கொயாகுலேஷன் வந்து ஹெமரேஜ் வரும்.